ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ போன வீடியோ வந்து நமக்கு ஃபேபேசி முடிஞ்சு டைகாட் ஃபேமிலியில் 2 ஃபேமிலி பார்க்கணும்னு சொன்னோம். அதில் ஃபேபேசி முடிஞ்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய ஃபேமிலி வந்து சொலனேசி. இப்போ சொலனேசி ஃபேமிலிக்கும் ஃபேபேசி ஃபேமிலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபேபேசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இங்கே வந்து சொலனேசியில் வந்து பெட்டல்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கும், ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? சரி, அந்த சொலனேசிக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா பொட்டேட்டோ ஃபேமிலி அப்படிம்பாங்க. நைட் ஷேட் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். பொட்டேட்டோன்னா என்னென்னா இந்த சொலனேசி ஃபேமிலியில் ஒரு மெயின் ஸ்பீசிஸ் என்னது பொட்டேட்டோ. ஏன்னா இந்த பொட்டேட்டோ பிளான்ட்டுடைய கேரக்டர்ஸ் வந்து மெயின்லி எல்லா பிளான்ட்ஸுன்னும் சிமிலராக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு பொட்டேட்டோ ஃபேமிலி அப்படின்னு வச்சுருக்காங்க. பாருங்கள், பொட்டேட்டோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்பீசிஸ். ஸோ அதனால் இந்த நேம் வந்து ஈஸியாக வச்சுக்கலாம், சொலனேசி ஃபேமிலியை. சரி, அதனுடைய சிஸ்டமேட்டிக் பொசிஷன் அப்படின்னு பார்ப்போம். இந்த சிஸ்டமேட்டிக் பொசிஷனில் ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் என்ன, பெந்தம் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். கிங்டம் காமன் தான், பிளான்ட்டே இங்கேயும் அங்கேயும் ஒன்று தான், தாவர உலகம். கிளாட் அப்படின்னா இங்கே ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், இங்கே வந்து டைகாட்டிலிடனே அப்படிம்பாங்க. கிளாட் வந்து என்ன சொல்கிறாங்க அடுத்து உங்களுக்கு யூ டைகாட், இங்கே வந்து சப் கிளாஸ் அப்படிங்கிறாங்க கேமோபெட்டலே. அப்புறம் கிளாட் வந்து ஆஸ்டேட்ஸ், இங்கே வந்து சீரீஸ் வந்து பைகார்பலேட்டே. அப்புறம் இங்கே வந்து கிளாட் வந்து என்ன சொல்கிறாங்க சொலனேல்ஸ், இங்கே வந்து ஆர்டர் வந்து பாலிமோனியல்ஸ். ஃபேமிலி வந்து காமன் தான், அங்கே இங்கே ஃபேமிலி வந்து 2 ஒரே நேம் சொலனேசி ஃபேமிலின்னு வச்சுட்டாங்க. சரிங்களா? இது சிஸ்டமேட்டிக் பொசிஷன் 3 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன சொல்கிறேன், கம் டு ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் சொலனேசி ஃபேமிலி. இன் விச் ஃபஸ்ட்டு பார்க்குறது டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துட்டோம்னா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 88 ஜெனிரா. அதனுடைய ஜெனிரா டோட்டல் எவ்வளோ இருக்குங்கிறாங்க, 88 ஜெனிரா இருக்கும். ஸ்பீசிஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 2650 ஸ்பீசிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொலானம் அப்படின்னா மெயின் இதில் புரியுதுங்களா இருக்கிற ஸ்பீசிஸில். இந்த சொலானம் இஸ் த மோஸ்ட், அதாவது என்ன சொல்லுவாங்க, இதுதான் லார்ஜஸ்ட்டு ஜீனஸ் இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட்டு ஜீனஸ் இதில் தான் இருக்குதான் சொலானம். புரியுதுங்களா? இந்த சொலானம் வந்து லார்ஜஸ்ட்டு ஜீனஸ் ஆஃப் த ஃபேமிலி. ஏன்னா இதில் வந்து எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்கான், 1500 ஸ்பீசிஸ் இதுலேயே இருக்கான் சொலானம். புரியுதுங்களா? சரி, இது வந்து வேர்ல்டு வைல்டாக எல்லா பக்கமே டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். எங்கே அதிகமாக இருக்கும்னா நம்ம சவுத் அமெரிக்காவில் இந்த சொலனேசி பிளான்ட்ஸ் வந்து அந்த ஃபேமிலி பிளான்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஹேபிடேட், அதாவது ஹேபிட்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஆனுவல் ஹெர்ப்ஸ், ஓராண்டு தாவரம், ஒரே வருஷத்தில் அது இந்த பிளான்ட் என்னாகுமா அதனுடைய லைஃப் சைக்கிளை முடிச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஆனுவல் ஹெர்ப், ஸ்மால் பிளான்ட். அதே மாதிரி ஷ்ரப்பு, புதர் செடியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்மால் ட்ரீ, சின்ன மரங்களாகவும் இருக்குங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொலானம், வயோலசியம். அப்புறம் வந்து லயனஸ், கொடிகளாக இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொலானம் ட்ரைலோபேட்டம், இது வந்து பார்த்திங்கன்னா கொடி ஒரு. அப்புறம் ரூட் அப்படின்னு எடுத்தோம்னா பிராஞ்சு டேப் ரூட் சிஸ்டம். ஏன்னா இது டைகாட்டில் எல்லா ஃபேமிலியுமே டேப் ரூட் சிஸ்டம். ரூட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மண்ணுக்கடியில் போயிட்டே இருக்கும், மெயின் ரூட் இருக்கும். ஸ்டெம் எடுத்துட்டோம்னா ஹெர்பேசியஸ், சாஃப்ட், அதாவது ஹெர்பேசியஸ்னு என்ன அர்த்தம், மென்மையான தண்டாக இருக்கும், அல்லது உட்டி, அந்த மாதிரியும் சில பிளான்ட்ஸ் இருக்குது. எரெக்ட், அதாவது தரைக்கு மேலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய பிளான்ட் இருக்கும். ஆர் ட்ரைனிங் ஆர் க்ரீப்பிங்னு ஒரு பிளான்ட் மேலே என்ன படர்ந்து போகக்கூடிய பிளான்ட்டும் இருக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா அதில் சம்டைம்ஸ் மாடிஃபைடு இன்ட்டு டியூபர்ஸ். ஸ்டெம் வந்து என்ன மாதிரி இருக்குது, டியூபராக மாறி இருக்கும். அதாவது டியூபர் தான் என்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம், சொலானம் டியூபரோசம், உருளைக்கிழங்கு எக்ஸாம்பிள். புரியுங்களா? ஸோ இட் இஸ் கவர்டு வித் ஸ்பைன்ஸ். சில ஸ்டெம்மு வந்து என்ன ஆகுது, ஸ்பைன், அதாவது முள் வந்து அதில் சுற்றி கவர் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குங்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்து லீவ்ஸ் எடுத்துட்டோம்னா ஆல்டர்னேட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆல்டர்னேட் லீஃப் எப்படி இருக்கும், ஒரு சைடு ஒன்று இருந்தால் இன்னொரு சைடு மேலே வந்து மாறி இருக்கும். ஆல்டர்னேட் ஆப்போசிட் சைடாக இருக்கும். சிம்பிள் லீஃப் வந்து சிம்பிளாக இருக்கும். ரேர்லி பின்னேட்லின்னு அர்த்தம், பேராக இருக்கிறது, சின்ன சின்ன இலைகளாக இருக்கிறது. காம்பவுண்ட் காம்பவுண்ட் லீஃப், சொலானம் டியூபரோசம் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா லைக்கோபெர்சிகம் எஸ்கிளாந்தம், இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டிபுலேட்,
அதாவது இலையடிச்சதில் இருக்காது. அப்புறம் ஆப்போசிட் ஆர் சப் ஆப்போசிட் அப்பர் பார்ட், அதாவது என்னென்னா லீஃப்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கலாம் அல்லது என்னது சப் ஆப்போசிட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மேனரில் லீவ்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கலாம். யூனிகாஸ்டேட் அப்படின்னா இப்போ இந்த லீஃப் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் மெயின் வெயின் ஒரு மையத்தில் வந்து ஒரு நடு நரம்பு இருக்கும், அதான் மெயின் வெயின் அப்படிம்பாங்க. யூனினா என்னது சிங்கிள் வெயின் மெயினாக இருக்கும். அப்புறம் அதில் வந்து சைடில் வந்து உங்களுக்கு அப்படி பிரான்ச்சஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நெட் லைக் ஸ்ட்ரக்சர், பார்க்குறதுக்கு ரெட்டிகுலேட் வினேஷன்பாங்க, வலைப்பின்னல் அமைப்பும்பாங்க. அது பேர் ரெட்டிகுலேட் வினேஷன். என்னது வலை மாதிரி இருக்குது, மீன் வலை மாதிரி இருக்குது. அப்புறம் எல்லோயிஸ் verbs present in Solanum tuberosum. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலரில் வெயின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க அதில். ஸோ இது வந்து லீஃப். அடுத்து நம்ம ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃப் முடிஞ்சு அடுத்து வர்றது என்னது இன்ஃப்ளாரசன்ஸ். ஸோ இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மலர், அந்த கொத்து சொல்லுவாங்க இல்லையா, கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளார்ஸ் மொத்தமாக இருக்குது. இது வந்து ஆக்சிலரி ஆர் டெர்மினல் சைமோஸ். அதனுடைய இன்ஃப்ளாரசன்ஸ் என்னது சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். சாலிட்டரி தனியாகவும் இருக்கலாம், அந்த ஃப்ளார்ஸ் வந்து தனியாகவும் இருக்கலாம், புரியுங்களா? அந்த டேட்ரோஸ்டோமேனியம் அப்படிங்கிறவங்க பற்றியில் இதெல்லாம் தனியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி ஸ்கார்பியாய்டு சைம், அது வந்து ரெபிடியம் அப்படிம்பாங்க. இது ஒரு டைப் தெரியும், நீங்கள் அந்த போன லெசனில் படிச்சுட்டு போய்ங்க இன்ஃப்ளாரசன்ஸ். அதில் வந்து ரெபிடியம் அப்படிங்கிற டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் படிச்சுருப்பீங்க. அது வந்து இங்கே தான் பார்க்கலாம். இது எக்ஸாம்பிள் வந்து சொலானம் அமெரிக்கானம், அந்த பிளானில் அதை பார்க்கலாம். சாலிட்டரி, ஆக்சிலரி, அப்புறம் வந்து அம்பல்லேட் சைம் அப்படிங்கிற இன்ஃப்ளாரசன்ஸ் விதானியா சோமினிஃபெரா பிளான்ட்டில் இருக்கும். ஸோ அந்த சொலைனேசியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுங்களா? ஸோ டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ், ரைட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் ஃபவுண்ட் இன் சொலைனேசி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இன்ஃப்ளாரசன்ஸ் நேமு, அதுக்கு எக்ஸாம்பிள் பைனாமியல் நேம், அந்த பக்கம் எக்ஸாம்பிள் அந்த பிளான்ட் நேம் வந்து பைனாமியல் நேமில் எழுதணும், புரியுங்களா? ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் நம்ம ஏற்கனவே அந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் அந்த இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து படிச்சிருப்போம். தென் ஃப்ளார்ஸ், அந்த பிளான்னுடைய ஃப்ளார்ஸுடைய நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ளார்னு எடுத்துட்டோம்னா அதில் அதாவது பிராக்டியேட், யூபிராக்டியேட், பெடிசில்லேட், அப்புறம் பைசெக்சுவல். அதாவது பிராக்டியேட் அப்படின்னா பிராக்ட் இருக்கும், அதேமாதிரி ஈப்ராக்டியேட்னா பிராக்ட் இல்லாமல் இருக்கலாம் சில பிளான்ட்டில். பெடிசில்லேட், அந்த ஃப்ளார்க்கு காம்பு இருக்கிறது அது பெடிசில், பூக்காம்பும்பாங்க, அது இருக்கிறது, பூக்காம்பு இருக்கும். அப்போ பைசெக்சுவல்னால் மேல் பாட்டு ஃபீமேல் பாட்டு ரெண்டுமே இருந்தால் அது பைசெக்சுவல். அப்புறம் ஹெட்டிரோக்ளைமிடியஸ் அந்த ஃப்ளாரில் வந்து அந்த பெட்டல்ஸ் செப்பல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த இதழ்களை வந்து வேறுபட்ட இதழ்கள் இருக்கும். பெண்டாமரஸ்னால் 5 in நம்பர்ஸ், ஏற்கனவே சொல்லியிருக்க பார்த்தியா, கேலிக்ஸ் செப்பல்ஸ் 5, பெட்டல்ஸ் 5 in நம்பர்ஸில் இருந்தால் அது பெண்டாமரஸ். அப்புறம் ஆக்டினோமார்பிக், சைகோமார்பிக். ஸோ அது கட் பண்ணுறது பிளான்ட், அந்த ஃப்ளாரை கட் பண்ணோம்னா ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்குது பார்த்திங்களா, அதுதான் அந்த ஆக்டினோமார்பிக், சைகோமார்பிக் அப்படிங்கிறது. ஸோ அதில் ஒரு ஆங்கிளில் வச்சு கட் பண்ணி நமக்கு ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கலாம், சிலதில் எந்த ஆங்கிளில் வச்சு கட் பண்ணாலும் ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 2 types ஆஃப் பிளான்ட்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க, புரியுங்களா? ஸோ இந்த சைகோமார்பிக் ஏன்னா, அதாவது ஒரு ஆங்கிளில் வச்சு கட் பண்ணால் தான் நமக்கு 2 ஃப்ளோரல் அந்த பார்ட்ஸ் கிடைக்கும்னா அது சைகோமார்பிக். ஸோ அது வந்து சைகோமார்பிக் ஏன் அப்படின்னா, இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஓவரி இருக்குது பார்த்திங்களா, ஓவரி வந்து பார்த்திங்கன்னா ஒப்ளிக்காக இருக்குமா, கொஞ்சம் கிராஸாக சாய்வாக இருக்குமா. ஸோ நம்ம அந்த ஆங்கிளில் வச்சு கட் பண்ணால் தான் அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து ஈக்குவலாக கிடைக்கும், இல்லைன்னா ஒரு சைடு ஏதாவது மாறிக்கும். அடுத்து கேலிக்ஸ் செப்பல்ஸ் வந்து 5, அதான் சொன்னால் பார்த்திங்களா, பென்டாமரஸ்னால் 5 in நம்பர் சொன்னால் வந்துருச்சா 5. சின் செப்பலில் சின்னுன்றதும் ஃபியூஸ்டு சேர்ந்துருக்கும், ஜாயின். வால்வேட் ஈஸ்டுவேஷன் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அதனால் அர்த்தம் அதனுடைய மார்ஜின் ஒட்டி இருக்கும், மார்ஜினோட மார்ஜினாக அந்த ஒட்டி இருக்கிறது. அதாவது அடுத்து பெர்சிஸ்டன்ட்னா அந்த கேலிக்ஸ் வந்து ஃப்ரூட் ஃபார்ம் ஆன பின்னாடியும் அந்த ஃப்ரூட்டில் ஒட்டிகிட்டே இருக்கும் அந்த கேலிக்ஸ், அதான் பெர்சிஸ்டன்ட். தென் ஆஃபன் அக்ரசன்ட், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்குமா, உங்களுக்கு அக்ரசண்ட்டாக இருக்கும்.
தென் கொரலான்னு எடுத்துட்டோம்னா பெட்டல்ஸ் வந்து 5 சிம்பெட்டலஸ். இதுதான் மெயின் பாயிண்ட். சிம்பெட்டலஸ்னு என்ன அர்த்தம்? ஃபியூஸ்டு பெட்டல்ஸ். ஸோ அதனால தான் இதை கேமோ பெட்டலே அப்படிங்கிற வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ரொட்டேட், அந்த ஃபியூஸ் ஆகி அந்த கொரலா வந்து இருக்குமா ரொட்டேட் பொசிஷனில் இருக்கும், டியூப்லார் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா பெல்ட் ஷேப்பில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இன்ஃபன்டிஃபார்ம், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஓமத்தம்பூவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பனல் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கொரலா. ஓமத்தம்பூவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யூஸ்வலி ஆல்டர்னேட் வித் செப்பல்ஸுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கும். பைலிப்டு, சைகோமார்பிக், வால்வேட் ஈஸ்டுவேஷன், சம்டைம்ஸ் கன்வலோட். புரியுதுங்களா? இது வந்து கொரலா அதனுடைய பெட்டல்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கிறது பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரீஷியம். அதில் ஆண்ட்ரீஷியம் எப்படி இருக்குது? மேல் பார்ட். ஸ்டேமன்ஸ் வந்து 5 எபிபெட்டலஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஸ்டேமன்ஸ் வந்து எதோட ஃபியூஸ் ஆகிருக்குமா? பெட்டலோட ஃபியூஸ் ஆகிருக்கும், டச் ஆகிருக்கும். நீங்கள் ஓமத்தம்பூவை ஓப்பன் பண்ணிங்கனாலும் தெரியும். அதுக்கு ரெண்டாக கிழிக்கிறப்ப அந்த ஸ்டேமன்ஸ் மேல் பார்ட் வந்து அந்த ஒயிட் கலர் பெட்டலோட ஒட்டி இருக்கும் பார்த்துருப்பீங்க. கீழே ஆஃப் வந்து ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது எபிபெட்டலஸ். ஃபிலமெண்ட்ஸ் யூஸ்வலி அன்ஈக்குவல். அதேமாரி இந்த ஸ்டேமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஹைட்டில் இருக்காது, டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்டேமன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேமன்ஸ். சைசாந்தஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேமன்ஸ் எப்படி இருக்கும்? அதில் உங்களுக்கு ஃபெர்டைலாக இருக்கும். மீதி 3 ஸ்டேமன்ஸ் வந்து என்ன இருக்கும்? ஸ்டெரைலாக மாறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? டோட்டல் 5 ஸ்டேமன்ஸ். பட் சம் ஸ்பீசிஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேமன் வந்து நல்ல வளமானதாக ஃபெர்டைலாக இருக்கும். ரிமைனிங் 3 வந்து ஸ்டெரைலாக போயிடும். அதில் வந்து யூஸ் இல்லை. அது வந்து புரியுங்களா? அடுத்து ஆந்தர்ஸ் வந்து டைத்தீக்கஸ். ஆந்தர் வந்து 2 சேம்பர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆந்தர் இருக்குன்னு வச்சுங்களா, அதில் 2 ரூம் சேம்பர்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அப்புறம் டெஹிசன்ஸ், வெடிக்கிறது லாஞ்சிடியூடினல் லென்த் வைஸாக வெடிக்கிறது. தென் கைனீஷியம் ஃபீமேல் பார்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பைகார்புலரி. அதாவது கார்பல்ஸ் வந்து எத்தனை இருக்குமா? 2 கார்பல்ஸ் இருக்கும். பைகார்புலரி இது இம்பார்ட்டன்ட். புரியுங்களா? அசின் கார்பல்ஸ் வந்து இணைந்திருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்ளிக்லி பிளேஸ்டு, ஏதோ கிராஸாக தான் இருக்கும். ஓவரி சுப்பீரியர்னால் என்ன சொல்லியிருக்கேன்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கைனீசியத்தில் கீழே இருக்கிறது ஓவரி. அது வந்து என்ன இருக்குமா? அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் அரைஸ் ஆகிற இடத்துல மேலே தான் இருக்கும், மற்ற பார்ட்ஸு கீழே இருக்கும். அதாவது மற்ற பார்ட்ஸ்னால் என்னது? கேலெக்ஸ், கொரல்லா இதெல்லாம் வந்து கீழே வந்து இருக்கும். அப்புறம் லேக்குலார், அதாவது 2 ரூம் இருக்கும். அதில் அந்த கார்பல்ஸில் 2 சேம்பர்ஸ் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு லேக்குலார் பார்க்குறதுக்கு 4 சேம்பர் இருக்க மாதிரி இருக்கும். புரியுங்களா? அதுக்கு என்ன காரணம்னா டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டம். ஸோ அந்த 2 சேம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து 2 சேம்பர் வந்து என்ன இருக்கும்? உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபால்ஸ் செப்டம் வந்து ஃபார்ம் ஆனதுனால உங்களுக்கு 4 சேம்பர்ஸ் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் 2 உண்மையிலுமே என்னது? 2 தான் அது. புரியுங்களா? உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறப்ப தெரியும் உங்களுக்கு. புரியுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் எடுத்துட்டோம்னா கேப்சூல் அல்லது பெர்ரி, வெடிக்கிற கனி இருக்கும், வெடியாமல் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டும் இருக்கும். சீடு எண்டோஸ்போம், அதாவது அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் ஃபுட்டு வந்து அந்த சீடில் இருந்தால் அது பேர் என்னது? எண்டோஸ்போம் சீடு அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்னது? ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் சொலனேசி ஃபேமிலி, பொட்டேட்டோ ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இதில் டெக்னிக்கல் டேர்ம்ஸு நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்கள் எகெயின் கோ பேக் எங்கே போகணும்? ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி லெசனில் அந்த இன்ஃப்ளாரசன்ஸ்லாம் மறுபடியும் ரீகால் பண்ணணும். டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸு, அதேமாரி அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ், கேலிக்ஸ், கொரல்லா, ஆன்டீஷியம், கைனீஷியம், பிராக்டியோலைட்டு, பெடிசிலேட்டு, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த லெசனில் போய் ரெஃபர் பண்ணால் தான் மறுபடியும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து டைரெக்டாக நீங்கள் பெடிசிலேட்டு, பிராக்டியோலைட்டு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு முன்னாடி லெசனை பார்த்துக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். புரியுங்களா? அதே மாதிரி இந்த லெசனில் இந்த ஜென்ரல் கேரக்டர்ஸ் எடுத்துட்டோம்னா இன்ஃப்ளாரசன்ஸ்,
இன்ஃப்ளாரசன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அதனால் நல்லா வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த டாபிக் வந்து இந்த சொலனேசி ஃபேமிலியில் ஒரு பிளான்ட், அதனுடைய பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நமக்கு அடுத்ததில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, உங்களுக்கு டேட்டுரா மெட்டல், ஈஸியான உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நோன் பிளான்ட். டேட்டுரா மெட்டலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஊமத்தம்பூ, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒயிட் கலரில் லைட் க்ரீன் ஷேடோட ஃபனல் ஷேப்பில் அந்த பிளான்ட் வந்து பூ பூத்து இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அந்த பிளான்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.